பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அண்ணா பிளீஸ்னா பெல்ட்டால அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு 2019 கேட்ட அழுகுறல்களுக்கு இன்னைக்குதான் தீர்ப்பு கிடைச்சிருக்குது. இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு, குற்றவாளிகள் 9 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு, இது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணத்தை கொடுக்குமா? உண்மையாவே இந்த வழக்குடைய பின்னணி என்ன? எங்க இருந்து இந்த வழக்கு ஆரம்பிச்சது? இது மாதிரியான குற்றவாளிகள் பெண்களை எந்த வகையில டார்கெட் செய்யறாங்க? பெண்கள் இந்த விஷயத்துல சிக்காம இருக்கணும், பெண்கள் இந்த விஷயத்துல பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன? குறிப்பா குற்றவாளிகள் இப்போ தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு குற்றவாளிகள் இப்ப மேல்முறையீடுக்கு போவாங்க. மேல்முறையீடுல அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கோட முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, இந்த பேரை கேட்ட உடனே அப்படி இந்தியா முழுக்கவே பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டப்பட்டது. சோசியல் மீடியாவில் 2019 காலகட்டத்தில், 2019 அந்த பிப்ரவரியோட ஆரம்ப காலத்துல ஒரு வீடியோ பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகுது. ஒரு பெண்ணை சித்திரவதை செய்யப்படுது. அண்ணா பிளீஸ்ண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா வலிக்குதுண்ணா, என்னால தாங்க முடியலண்ணா, அண்ணா பெல்ட்டால அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க அவங்க கத்தக்கூடிய ஒரு வீடியோ அன்னைக்கு சோசியல் மீடியால பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகி அது இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறுச்சு. இது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல், அவனுங்க எல்லாருமே ஒரு இளம் வயதினர் தான். எல்லாம் 25 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கக்கூடிய பசங்க. இவனுங்களுடைய டார்கெட் பெண்கள், அதாவது சோசியல் மீடியாவில் போய் பெண்களை போய் டார்கெட் பண்றது. அந்த பெண்களை போய் நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்ம லவ் பண்ணலாம், உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி பெண்களை டார்கெட் பண்றது, இளம் பெண்களை டார்கெட் பண்றது, திருமணமான பெண்களை டார்கெட் பண்றது சொல்லி இப்படி உங்களோட வலைகள்ல பெண்களை வீழ்த்தக்கூடிய ஒரு காரியத்துல ஈடுபட்டானுங்க. அப்படி அவனுங்களோட வலைகளை எந்த பெண்கள் ஈடுபடுறாங்களோ, எந்த பெண்கள் சிக்கிக்கிறாங்களோ அந்த பெண்களுடைய உறவு வச்சுக்கும் போது அதை அவனுங்க வீடியோவா பதிவு செஞ்சிடறானுங்க. இப்போ பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோ வச்சுக்கிட்டு அந்த பெண்களை பின்னாடி மிரட்டுறது, அந்த பெண்களுடைய மிரட்டி இந்த மாதிரி நீ தொடர்ந்து எங்களோட நீ இந்த மாதிரியான காரியங்களை ஈடுபடணும், இல்லைன்னா இந்த வீடியோ நான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவேன், உன்னோட குடும்பத்தோட பார்வை கொடுத்துருவேன், உன்னோட கணவனோட பார்வை கொடுத்துருவேன்னு சொல்லி அந்த பெண்களை திரும்ப மிரட்ட ஆரம்பிச்சானுங்க. திரும்ப மிரட்டி திரும்ப அவனுங்க உறவு வச்சுக்கக்கூடிய நேரத்துல அதை எல்லாமே வீடியோ பதிவா செஞ்சிடானுங்க. இப்படி செய்யக்கூடிய இந்த வீடியோ பதிவுகள் எல்லாத்தையும் இவனுங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப், இந்த பொறுக்கி நாய்களுக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப், அந்த வாட்ஸ்அப் குரூப்புடைய பேர் வந்து TN அட்டாக் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி, TN41 அட்டாக் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு அதுல இந்த பெண்கள் எப்படி எல்லாம் சித்திரவதை செய்யப்படுறாங்க அதை ரசிக்கக்கூடிய ஒரு மனநோயாளி கூட்டமாக இருந்திருக்கிறானுங்க. ஒரு சைக்கோத்தனமான காரியங்களை ஈடுபட்டுக்கிட்டு இப்படியே பெண்களை சித்திரவதைப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க. அப்போ இதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தொடர்ந்து இவனுங்க இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இவன் நாசப்படுத்துறது எல்லாமே இவனோட நண்பர்களுக்கெல்லாம் இரையாக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோன்னா இதை வெளியில யாருமே சொல்ல. ஏன்னா பெண்கள் பொதுவாக பயப்படுவாங்க இல்லையா? அப்ப அதுல ஒரே ஒரு பெண் மட்டும், ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க, அவங்க மட்டும் அவங்களுடைய அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் சிக்கிட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனா தொடர்ந்து என்ன இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறானுங்க, என்ன போட்டு நாசப்படுத்துறானுங்க ஒரு கும்பலை அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்ட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே அந்த அண்ணன் தான் கையங்குளமா பிடிக்கிறாரு. திரும்ப அவனுங்களை வர வச்சு அவனுங்களை கையங்குளமா பிடிச்சி அவனுங்களுடைய போனை பார்க்கிறாரு. அந்த போன்ல பார்க்கும்போது அதுல பல பெண்கள் இது மாதிரியான சித்திரவதை செய்யப்பட்ட வீடியோக்கள் அந்த போன்ல இருக்குது. அப்போ போய் போலீஸ்ல போய் புகார் கொடுக்குறாங்க. இது முத அந்த அவங்களை கையங்களமா பிடிச்சி போலீஸ்ல போய் புகார் கொடுக்கறது 2019 பிப்ரவரி 12 போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸை விசாரிச்சு முடிச்சுட்டு 2019 பிப்ரவரி 24 கரெக்டா அதுல இருந்து ஒரு 12 நாள் கழிச்சு போலீஸ் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அந்த எஃப்ஐஆரோட அடிப்படையில் அன்னைக்கு பிப்ரவரி 24 சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ் இந்த 3 பேரை ஸ்பாட்ல போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மேலும் விசாரணை நடக்குது. பெரிய அளவுல விசாரணை நடக்கும் போது பல வகையான லேப்டாப், இந்த சபரிராஜனுடைய லேப்டாப் கைப்பற்றப்படுது. அந்த லேப்டாப்ல நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் அதுல இருக்குது. ஹார்ட் டிஸ்க் கைப்பற்றப்படுது. அந்த ஹார்ட் டிஸ்க்ல எத்தனையோ பெண்களுடைய வீடியோக்கள், எல்லா பெண்களை நாசப்படுத்தி வச்சிருக்கிறானுங்க. அதுக்கப்புறமா இதுல முக்கிய குற்றவாளியா திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றவாளியை ஒருத்த மாட்டான். இவன் தான் எல்லாத்துக்குமே மெயின். ஏன்னா இந்த திருநாவுக்கரசு வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று வச்சிருக்கிறான். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் பெண்களை கூட்டு போய் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை செய்யறது, இதெல்லாம் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நடக்கிறது தான். அப்போ மெயின் குற்றவாளி, இந்த ஃபர்ஸ்ட் குற்றவாளி சபரிராஜன் A1,
திருநாவுக்கரசு A2. ஆனா திருநாவுக்கரசோட இடத்துல தான் எல்லாமே நடக்கிறது. அப்போ இந்த திருநாவுக்கரசை பிடிக்கணும்னு போலீஸ் தரும்போது அன்னைக்கு அவன் தலைமறைவாயிட்டான். அதுக்கப்புறம் போய் அந்த டைம்ல போய் வீடியோ எல்லாம் போட்டான். இந்த மாதிரி போலீஸ் என்ன தேடுறாங்க, எனக்கு எதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நல்ல மாதிரி நடிச்சு வீடியோ எல்லாம் போட்டான். அதுக்கப்புறமா போலீஸ் திருநாவுக்கரசை அரெஸ்ட் பண்றாங்க. மார்ச் 5ஆம் தேதி திருநாவுக்கரசை போலீஸ் கைது செஞ்சிடறாங்க. திருநாவுக்கரசோட ஐபோன் சிக்குது. அந்த ஐபோன்ல தான் நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. அந்த திருநாவுக்கரசோட ஐபோன் தான் இந்த வழக்குடைய முக்கியமான ஒரு சாட்சியாக மாறுச்சு. இதுல பல வீடியோக்கள் அழிக்கக்கூடிய வேலைகளிலும் ஈடுபட்டாங்க. ஏன்னா அவன் தலைமறைவா இருந்தான் இல்லையா, அப்ப பல வீடியோக்கள் அழிச்சான். ஆனா அழிச்சாலும் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த அழிக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே மீட்டு எடுத்தாங்க. அதெல்லாமே ரெக்கவர் பண்ணி எடுத்து எந்தெந்த வீடியோக்கள் அழிக்கப்பட்டிருக்கு, இதுல எந்தெந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்புல விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அன்னைக்கு தேதியில இந்த வழக்கில் என்னன்னா, இதுல முதல் குற்றவாளிகளோட பேரை படிச்சிட பாருங்க. மொத்தம் 9 குற்றவாளிகள். திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வரதராஜன், மணிவண்ணன், அருளானந்தம், ஹேரோன் பால், பாபு, அருண்குமார். இந்த 9 பேர் குற்றவாளிகள். இந்த 9 பேர்ல 3 பேர் அதிமுகவை சேர்ந்தவங்க. அன்னைக்கு அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. அருளானந்தம், ஹேரோன் பால், பாபு இந்த 3 பேர் அதிமுக பிரமுகர்கள். அன்னைக்கு இந்த வழக்கு எப்படின்னா, இவங்க அதிமுகவை சேர்ந்தவங்கன்றதால காவல்துறை உங்களுக்கு சார்பா நடந்துக்குது. வழக்கு ரொம்ப மெத்தன போக்குல கையாண்டுகிட்டு இருக்காங்க. சாட்சிகளை மிரட்ட பாக்குறாங்க. எந்தெந்த பெண்கள் புகார் கொடுக்க வந்தாங்களோ அந்த புகார் கொடுக்கக்கூடிய வந்த பெண்களை மிரட்ட பாக்குறாங்க. புகார் கொடுக்க வந்த பெண்கள் பல மணி நேரம் காத்திருக்க வைக்கிறாங்க. புகார் கொடுக்க வந்த பெண்களுடைய அடையாளங்களை வெளியிட பாக்குறாங்க. காவல்துறை அன்னைக்கு எஃப்ஐஆர் வெளியிட்டாங்க. அதுல பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்லாம் வெளியில வந்துருச்சுன்னு சொல்லி பல வகையான குற்றச்சாட்டுகள். அவங்க அதிமுக நிர்வாக பிரமுகர்கள் அதிமுக ஆட்சிங்கிறதால அவங்களுக்கு ஃபேவரா அந்த வழக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்ல பல பெண்கள் இதுல முன்வர ஆரம்பிச்சாங்க. போலீஸ் விசாரணை நடக்குது. அப்புறம் போலீஸ் விசாரணை பத்தாது அப்படிங்கிறதுக்காக சிபிசிஐடியோட விசாரணைக்கு நடக்குது. என்னதான் சிபிசிஐடி விசாரணை இருந்தாலும் அதுவும் மாநில அரசுடைய கண்ட்ரோல்ல வருது இல்லையா. அப்போ இந்த வழக்கு சிபிசிஐடியோட கண்ட்ரோல்ல இருந்தா பத்தாது, இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படணும் சொல்லி அன்னைக்கு எதிர்கட்சி அந்த திமுக உட்பட அன்னைக்கு இருந்த மகளிர் அமைப்பு, எதிர்கட்சிகள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லா கட்சிகளுமே பெரிய அளவுல ஒரு போராட்டம், நான் தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு பெரிய அளவுல ஒரு போராட்டம் எடுத்தது. அதுக்கப்புறமா இந்த வழக்கு சிபிஐயோட கண்ட்ரோலுக்கு மாற்றப்படுது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு மாசத்துக்குள்ளதான். பிப்ரவரியில எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது. மார்ச்ல சிபிசிஐடிக்கு போது, ஏப்ரல் 25ஆம் தேதி சிபிஐக்கு வழக்கு போயிருது. இப்ப சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்து பல சாட்சிகள் அதுல இணைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 48 சாட்சிகள், உறுதிப்படுத்தப்பட்ட 48 சாட்சிகள், அதாவது 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் அதுல வந்துருச்சு. 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் அதுல நீதிமன்றத்தில் அவங்க ஆஜர்படுத்தினது மட்டுமே 48 சாட்சிகளை ஆஜர்படுத்துறாங்க. பெண்கள் நேரடியா 8 பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியா அந்த பெண்களே வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் ஆதாரங்கள், இதுல அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எலக்ட்ரானிக் ஆதாரங்கள் அவங்க அடிச்சாலும் அந்த டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அது அழிக்கப்பட்ட வீடியோக்களுமே மீட்டெடுத்து இந்த தொழில்நுட்ப இந்த டெக்னாலஜி தான் இந்த வழக்குடைய முக்கிய ஒரு சாட்சியா, இந்த வழக்குக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக மாற்றப்பட்டது. இப்போ அன்னைக்கு சிபிஐ சார்பில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டோன்னே கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அன்னைக்கு நீதிபதி நந்தினி அவங்க தான் இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க. 2019 இந்த வழக்கை அவங்க கையில் எடுக்கிறாங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேஸ். இந்த வழக்குல எந்த ஒரு பிரச்சனையுமே நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீதிபதி நந்தினி அவங்க தொடர்ந்து அவங்க ஒருத்தவங்களோட மட்டுமே இந்த வழக்கை கையாளணும், வேற எங்கேயோ ஒரு மாறுதலுமே ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கண்ட்ரோல்ல மட்டுமே இந்த வழக்கு தொடர்ந்து இந்த 5 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு வருது. அதனாலேயே அந்த நீதிபதிக்கு மட்டும் பணியிட மாற்றம் எங்கேயுமே கொடுக்கல. அவங்க எங்கேயுமே மாற்றப்பட்டா வழக்குல வேற ஒருத்தவங்க வழக்கு வேற திசையில எங்கேயுமே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் எங்கேயுமே பணியிட மாற்றம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கப்படாம தொடர்ந்து நீதிபதி நந்தினி மட்டுமே தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த விசாரிக்கப்பட்ட அந்த வழக்கு தான் இன்னைக்கு தீர்ப்புக்கு வந்திருக்குது. இப்ப இன்னைக்கு காலையில குற்றவாளிகள் 9 பேருமே சேலம் மத்திய சிறையில் இருக்கிறாங்க. சேலம் மத்திய சிறையில இருந்து இன்னைக்கு காலையிலே தீர்ப்புக்காக, இன்னைக்கு தீர்ப்பு தமிழ்நாடே பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு காலையிலேயே அவங்க 5:30 மணிக்கெல்லாம் சேலம் மத்திய சிறையில இருந்து கோவை மகளிர் நீதிமன்றத்துக்கு குற்றவாளிகள் கரெக்டா 8:30 மணிக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போ நீதிபதி நந்தினி அவங்க ஒரு பூட்டப்பட்ட அறையில இந்த தீர்ப்பை வாசிக்கிறாங்க. முழுமையான சாட்சிகள் எல்லாத்தையுமே விசாரிச்சு இதுல ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா, பெண்கள் அந்த 8 பெண்கள் எங்கேயுமே பயப்படல. அவங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்கேயுமே அதில் பயப்படக்கூடாதுங்கிறதா முக்கியமான விஷயம். அந்த பெண்கள் எங்கேயுமே பயப்படாம முழு சுதந்திரமா அவங்களுடைய சாட்சிகளை அவங்களுடைய கருத்துக்கான இந்த இடத்துல சொல்ல முடிச்சாங்க. அதுல வந்திருந்த இதுல வழக்குல கோர்ட்ல நிரூபிக்கப்பட்ட 48 சாட்சிகள், மொத்தம் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள், கோர்ட்ல நிரூபிக்கப்பட்ட 48 சாட்சிகள். இந்த 48 சாட்சிகள்ல ஒருத்தர் கூட பிறழ் சாட்சியா மாறல. அதாவது முன்னாடி ஒரு மாதிரி சொல்லி பின்னாடி ஒரு மாதிரி சொல்லி பயந்து பேசுறது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயம் இல்லாம ஒருத்தர் கூட பிறழ் சாட்சியா மாறாம எல்லாரோட சாட்சியுமே ரொம்ப தெளிவா இருந்தது. இதுல கொண்டு வரப்பட்ட ஆதாரங்கள் 200க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள், எல்லா ஆதாரங்களுமே ரொம்ப தெளிவா இருந்ததால இதுல மாற்று கருத்து சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு.
இப்ப குற்றவாளிகள் தரப்புல இருந்து ஆஜரான வக்கீல் இருக்கார் இல்லையா, அவரு சில வாதங்களை முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி குற்றம் செஞ்சுட்டாங்க, ஆனா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வேற எந்த குற்றமும் செஞ்சதில்ல, அவங்க எல்லாருமே சின்ன வயசு பசங்களா இருக்கிறாங்க, அதனால அவங்களோட வயதுல கருத்தில் கொண்டு, அவர்களுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு, அவங்களுக்கு உடம்புக்கெல்லாம், ஏன்னா ஒருத்தர் குற்றவாளியாட்டா உடனே நோயாளியை மாறிடுவார் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த நோய் இருக்கு அந்த நோய் இருக்கு, அவங்களுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு, அவர்களுடைய பெற்றோர்களா இருக்கிறாங்க, பெற்றோர்களோட நலனை கருத்து கொண்டு அவங்களுக்கு வந்து ஜாமீன்ல கொடுத்துருங்க, அவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செஞ்சாங்க. ஆனா இந்த வழக்கோட விசாரணை எப்படி 5 வருஷமா அந்த நீதிபதி மாற்றாம இருந்தாங்களோ, இந்த 5 வருஷமா இந்த குற்றவாளிகளுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே ஜாமீன் தரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து 1 மாசமோ 2 மாசமோ ஜாமீன் கொடுத்து வெளியில போனா கூட சாட்சிகள் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாட்சிகள் பிறல் சாட்சிகளா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த 5-6 வருஷமா இவங்களுக்கு ஒரு ஜாமீன் கூட தரப்படல. அதனால இங்க அவங்க தரப்புல இந்த குற்றவாளிகள் தரப்புல வழக்கறிஞர் வாதம் வச்சாரு, ஆனா இந்த எந்த வாதமே எடுப்படல. ஏன்னா இங்க சாட்சிகள் ரொம்ப தெளிவா இருக்கிறதால அங்க ரொம்ப உறுதியா இருந்து கடைசியில நீதிபதி சொன்னாங்க 12 மணிக்கு தண்டனை சொல்லுவோம். காலையிலேயே சொன்னாங்க 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிச்சாங்க. 12 மணிக்கு இது தீர்ப்பு கொடுக்கப்படும், தண்டனைக்கான தீர்ப்பு கொடுக்கப்படும் சொல்ல மாட்டாரு. 12 மணிக்கு இந்த குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்ப இந்த 9 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, அது ஒட்டுமொத்தம் 8 பெண்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா ஒரு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு தரப்படணும் அப்படின்றதையுமே இந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த தண்டனை போதுமானதுதானா? சாகும் வரைக்கும் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கறதே இந்த தண்டனை போதுமா அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா அந்த தண்டனை போதாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு திமிரு இருந்தா இத்தனை பெண்களை நாசப்படுத்தி, நூற்றுக்கணக்கான பெண்களை நாசப்படுத்தி, அதை வீடியோ எடுத்து அதை ரசிச்சு அதை பல பேருக்கு ஷேர் பண்ணி அந்த பெண்களை சித்திரவதைப்படுத்தி இவ்வளோ அராஜகம் ஒருத்தன் பண்ணியிருப்பான் அப்படின்னா எவ்வளோ பெரிய திமிரு இருந்திருக்கும். அந்த நாங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க, எங்க கிட்டலாம் பெரிய அளவுல பணம் இருக்குது, அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படி சொல்லி எவ்வளோ ஒரு திமிரு இருந்தா இவ்வளவு பெரிய ஆணவம் ஆடி இருப்பான். அந்த பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இதனால அவங்க குடும்பம் இந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிருக்கிறோம். அதனால இது மாதிரியான விஷயத்துல இந்த தீர்ப்பு, இந்த தண்டனைங்கிறது இது போதாது அப்படிங்கறத நம்முடைய கருத்து. இந்த இடத்துல கண்டிப்பா தண்டனை கொடுக்கிறது இஸ்லாம் என்ன தண்டனை சொல்லுதோ அந்த தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான ஒரே தீர்வா இருக்க முடியும். இன்னைக்கு அரபு நாடுகள்ல இது மாதிரியான பாலியல் குற்றங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்படுதோ அந்த உச்சபட்ச மரண தண்டனை கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க கையாலே தண்டனை கொடுக்கிறது மட்டும்தான் இதுக்கு தீர்ப்பு அப்படின்னு இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவுல இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு தண்டனைகள் அதிகமானா மட்டும்தான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கறத யதார்த்தம். அதனால இப்படி இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். இந்த அந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சொல்ற மாதிரி இவங்களுக்கு வந்து பெற்றோரை கருத்தில் கொள்ளணும், இவங்க இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சதில்ல, ஏன் தப்பு செய்யறவங்க முன்னாடியே தப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா தப்பா செய்வான், எதான் தப்பு எப்ப செஞ்சாலும் தப்பு தான். அதனால இவங்களுக்கு வந்து முன்னாடி தப்பு செய்யல பின்னாடி தப்பு செய்யல பாரபட்சம் எல்லாம் பார்க்காம இவங்களுக்கு ஒரு உச்சபட்ச தண்டனை கொடுத்தாதான் நாளைக்கு இன்னொரு குற்றவாளி பயப்படுவான். ஏன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமா பெண்கள் இன்னைக்கு சமூகத்துல வாழ்றதே பெரிய ஒரு சவாலான விஷயமா மாறி போச்சு. ஒரு ஸ்கூல் படிக்க போற இடத்துல எல்கேஜி படிக்கிற பிள்ளை இன்னைக்கு விட மாட்டாங்க நாய்ங்க. எல்கேஜி படிக்கிற பிள்ளை வாமா பாத்ரூம் வாமான்னு சொல்லி கண்ட காரியத்துல ஈடுபடுறான். பெண்களால காலேஜ்ல நிம்மதியா போய் படிக்க முடியல. அவங்க வேலை செய்யற இடத்துல எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. ஒரு இடத்துக்கு பஸ்ல டிராவல் பண்ணா அந்த பஸ்ல போய் இறங்குற வரைக்கும் பெண்கள் அவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திக்கிறாங்கன்னா அப்ப நான் எனக்கு என்ன தண்டனை கொடுத்துட போறாங்க, என்ன யாரு கேட்டுற போறாங்க அப்படின்ற அந்த மிதப்பு தானே. அப்போ ஒருத்த குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு உச்சபட்ச தண்டனை, அந்த உச்சபட்ச தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நாளைக்கு இன்னொருத்தன் பயப்படுவான். ஐயோ பொம்பளைங்க மேல கை வச்சா நம்ம உயிர் போயிருமே, நமக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டுருமே சொல்லி அந்த குற்றவாளி பயப்படணும். இந்த மாதிரி 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஆயுள் தண்டனை, இப்ப ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, நாளைக்கு இவன் மேல்முறையீடு போவான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வான், கருணை அடிப்படையில் மனு தாக்கல் செய்வான். அப்ப தண்டனைகள் குறைக்கப்படும். இப்படி எல்லாம் இல்லாம அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைங்கிறது அது சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கணும். அதனால தண்டனைகள் திரும்ப சொல்றதுதான், தண்டனைகள் அதிகமாகாத வரைக்கும் குற்றங்கள் குறையும் அப்படிங்கறது எதிர்பார்க்கறது அதுக்கு பெரிய ஒரு ஏமாளித்தனம் தான் சொல்லணும். சரி, அதே நேரத்துல இங்க பலருக்கும் இந்த வழக்கு சம்பந்தமா பல பாடங்கள் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா இங்க ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கோம், இந்த தலித்து பசங்க இருக்கிறானுங்களே அவனுங்கெல்லாம் வந்து நம்ம ஜாதி பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி நம்ம பெண்கள்லாம் ரேப் பண்ணி அதை வச்சு அவனுங்க பணம் பறிக்க பார்ப்பானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொது புத்தி இருக்கும். தலித்து சமூகத்தை சேர்ந்தவங்களாம் அப்படி இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் வந்து லவ் ஜிஹாது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சங்கி கூட்டம் பைத்தியக்காரத்தனமா சுத்தம். இங்க இந்த ரேப்ல ஈடுபட்டாங்க 9 பேரும் என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க, எல்லாருமே ஒரு உயர் சாதி மேல் ஜாதி, சோ கால்டு மேல் ஜாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே மேல் ஜாதியை சேர்ந்தவங்க தான். அப்போ ஒரு குற்ற செயல ஈடுபடுறவனுக்கு அவனுக்கு எந்த ஒரு ஜாதியும் கிடையாது, எந்த ஒரு மதமும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி பொறுக்கிகளுக்கு அவங்களாம் மனுஷனே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது
இங்க பொதுவாகவே ஒரு பொது புத்தி, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பொது புத்தியில பேசுறாங்க தெரியுமா? அந்த பொது புத்தி பைத்தியங்களுக்கு எல்லாமே இங்க ஒரு பெரிய ஒரு பாடம் கிடைச்சிருக்கும். இல்ல, குற்றவாளி எல்லா மதத்திலையும் தான் இருக்கிறான், எல்லா இடங்கள்லயும் தான் குற்றவாளி இருக்கிறான், அப்ப அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை முறையா கொடுக்கப்பட்டா எங்கேயுமே குற்றவாளி உருவாக மாட்டான் அப்படிங்கிற அந்த பாடம் பல அரக்கிருக்குகள் இங்க புரிஞ்சிருக்கும். அதே நேரத்துல இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் இன்னைக்கு கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சோசியல் மீடியா காலம் வந்ததுல இருந்து எல்லாரோட கையிலுமே போன் வந்துருச்சா, அதனால யார் யாரை வேணாலும் கான்டாக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குது. குறிப்பா இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு பிறகு இது மாதிரியான சமூக சீர்கேடுகள் இன்னைக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டனே உடனே 4 நாய் ஒரு பெம்பளை பேரை பார்த்தாலே போதும் உடனே பறந்து ஓடி வந்துடும், இன்பாக்ஸுக்கு ஓடி வந்துடுவானுங்க. ஹாய், ஹலோ, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ், ஹலோ, அப்படி இப்படி சொல்லி கண்ட மேனிக்கு வந்து குதருவானுங்க. அதுல எவனாவது ஒருத்தன் வந்து ஒரு அழகான டிபி வச்சிருப்பான், நல்ல ஒரு அழகான பையன் மாதிரி டிபி வச்சுட்டு நீங்க அழகா இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், பல பெண்கள் இன்னைக்கு விழுந்துடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஒண்ணுமில்ல, ஒரு பஸ் டிராவல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பஸ்ல டிராவல் பண்றாங்க, பிரைவேட் பஸ்ல. அதுல அவங்க அந்த கையில அந்த யாரெல்லாம் டிராவல் பண்றாங்க இருக்கும். இப்ப பெண்கள் புக் பண்ணும்போது அதுல பிங்க் கலர்ல இருக்கும் இல்லையா, அப்ப தனியா எந்தெந்த பெண்கள் டிராவல் பண்றாங்களோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் பஸ் டிரைவர் கிட்டயும் அந்த ஹெல்பர் கிட்டயுமே இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து அதுல கிளீனரா இருக்கிறவங்க அந்த பெண்களுக்கு பர்சனலா மெசேஜ் பண்றானுங்க. நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நான் வந்து ஒரு சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன், நீங்க சினிமாவில் நடிக்கலாமே, இவ்வளவு அழகை வச்சு ஏன் நீங்க பூட்டி வைக்கணும் அப்படி இப்படி சொல்றேன். நீங்க அழகா இருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு பொறுக்கிகள் கையாளக்கூடிய ஒரு ஆயுதம். இப்படி அழகா இருக்கிறீங்களே அப்படின்னு ஐயோ நான் ரொம்ப அழகா இருக்கிறேன் போல இருக்குது, என் அழகு எனக்கு தான் ஒரு நாள் தெரியாம இருக்குதா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குமே பதிலுக்கு பேச ஆரம்பிச்சு அதனால பல சமூக சீர்கேடுகள் உருவாகி அதுக்கப்புறம் அவனுக்கு அது ஆராதாரம் ஆகி போயிருது. இந்த பாரு, நான் சொல்றது நீ கேட்கலனா நீ இத்தனை நாளா என்கிட்ட பேசிட்டு இருந்தல உன் புருஷனுக்கு நான் அனுப்பி விட்டுருவேன் அப்படி இப்படி மிரட்டக்கூடிய விதத்துல பல பெண்கள் அதுக்கப்புறமா பாதிக்கப்படுறாங்க. அது மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது. அதனால நம்மளுடைய நட்பு வட்டாரத்துல யார் இருக்கணும், நம்ம யார் கூட சேட்டிங் செய்யணும், யார் கூட பேசணும்ங்கிறத அந்த பெண்கள் தான் உறுதி செய்யணும். அவங்களுடைய பாதுகாப்பு, ஒரு பெண்கள் இருக்கும்போது பல நாய்கள் வந்து உழுவுதான் செய்யும். அதனால அந்த இடத்துல வந்து உங்களுடைய சேட்டிங்கை ரொம்ப க்ளோஸா வைக்கிறது, ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ உங்களுடைய அக்கௌண்ட்டுகளை ரொம்ப செக்யூர்டா வைக்கிறது, பெண்கள் பாதுகாப்பா வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அந்த பாதுகாப்பு இல்லைன்னா இது மாதிரியான பல நாய்கள் வந்து விழதான் செய்யும். இல்ல உண்மையில ஒரு வேலை எவனாவது ஒருத்தன் வரான் இது மாதிரி என்ன வந்து டார்ச்சர் பண்றான், இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்றானா, தயவு செஞ்சு பயப்படாம உங்க வீட்டுல போய் பேசுங்க, உங்க கணவர்கிட்டயோ உங்களுடைய சகோதரர்கள்கிட்டயோ. இப்ப கடைசியில் அதை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவங்களுடைய சகோதரர்கிட்ட பேசுறதால இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சு. அப்போ உங்களோட ஃபேமிலிட்ட கண்டிப்பா பேசுங்க. பேசாம விட்டுறதால வீட்டுல தெரிஞ்ச அவரோட என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த பெண்களோட பயம் இருக்குல்ல, இந்த பயம் தான் அந்த நாய்களுக்கான முதலீடு. அதனால பெண்கள் பயப்படாம தயவு செஞ்சு வீட்டுல பேசுங்க. வீட்டுல பேசுனீங்கனாலே கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு எட்டும். சரி, இப்போ இப்படியாப்பட்ட நேரத்துல இந்த குற்றவாளிகள் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்வாங்களா அப்படின்னா அவங்களுக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மேல்முறையீடு செஞ்சாலும் கேஸ் நிக்காது அப்படிங்கறத யதார்த்தம். ஏன்னா இந்த கேஸ்ல ஒட்டுமொத்தமா இப்ப 48 சாட்சிகள் நிறுத்தப்பட்டிருக்கு, 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள். ஆனா 48 சாட்சியில ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி ஆகல. ஒரே ஒருத்தர்னா கூட அல்ல சொல்லலாம், ஒருத்தர் கூட பிறல் சாட்சி ஆகல. எங்கேயுமே பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்கேயுமே பயப்படல. அப்ப அந்த இடத்துல வந்து சாட்சிகள் உறுதியா இருக்கிறதால குற்றவாளிகள் மேல்முறையீடு செஞ்சாலும் இந்த கேஸ் அங்க நிக்காது. மேல்முறையீடுமே இந்த தீர்ப்பு சரியானது அப்படிங்கறதுதான் தீர்ப்பு வரும். அதனால திரும்ப திரும்ப சொல்றதுதான், பெண்கள் வந்து இன்னும் பாதுகாப்போட உங்களோட பயணத்தை தொடருங்க. எங்கேயுமே பயப்படாம உங்களோட பயணங்களை தொடர வேண்டியது, யாரோட நம்ம பேசணும் அப்படிங்கறத முடிவு செய்ய வேண்டியது, பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அரசும் சரி, அரசும் நீதிமன்றங்களும் இன்னும் கடுமை இது மாதிரியான குற்றவாளிகளுக்கு பாரபட்சமோ இரக்கமோ காட்டவே கூடாது. இவங்களுக்கு இன்னும் அதிகபட்ச தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நாளைக்கு ஒரு குற்றவாளி உருவாகாம இருப்பான். அதனால திரும்ப கடைசி இறுதியாகவும் சொல்றது அதுதான், தண்டனைகள் அதிகமாகாத வரை குற்றங்கள் குறையவே குறையாது.